நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. பாமகவுடன் கூட்டணி வைக்காததால் வட மாவட்டங்களில் மக்களவைத் தேர்தலில் அதிமுக தோல்வியை சந்தித்தது என்ற ஒரு தகவலும் இருக்கிறது. கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியோடு வரும் தேர்தலில் கூட்டணி வைக்க கோரி அதிமுக உறுப்பினர்கள் கோரிக்கையை வைத்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், அதிமுகவோட கூட்டத்துல உறுப்பினர்கள் என்னென்ன கோரிக்கையை வச்சாங்க, பட்டியலிடுங்க. அரக்கோணம் மக்களவை தேர்தல் தோல்வி குறித்து அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தும் போது யாரோட கூட்டணி வைக்கலாம்னு கட்சி தலைமை கேட்டிருக்காங்க. அதுல நாம் தமிழர் கட்சியோட கூட்டணி வைத்தால் நன்றாக இருக்கும் என்று கட்சியுடைய நிர்வாகிகள் பலரும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி வைத்திருந்தாலும் அரக்கோணம் போன்ற தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை பெற்றிருக்க முடியும் அப்படின்றதையும் நிர்வாகிகள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா வட மாவட்டங்கள்ல பாமகவினர் ஒரு வாக்கு செறிவாக இருப்பதால் ஏற்கனவே அரக்கோணம் தொகுதியில பாத்தீங்கன்னா பாமகவுடைய வழக்கறிஞர் பாலு போட்டிட்டாரு. எனவே இது போன்ற கருத்துக்களையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தேமுதிகவுடன் கூட்டணி தொடர வேண்டும் என்பன போன்ற. ஆனா பாத்தீங்கன்னா 1999 தேர்தல் தோல்விக்கு பிறகு ஜெயலலிதா இதே போன்ற ஒரு கலந்துரையாடல் கூட்டத்தை வைத்ததாகவும் அதற்கு பிறகு 2001 ஆட்சியை பிடித்ததாகவும் அதே போன்றுதான் 25 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இது போன்று கட்சிகளுடன் இந்த கேட்கக்கூடிய இந்த கலந்துரையாடல் மூலமாக ஒரு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும் எனவும் இது 2026 எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சர் ஆவதற்கு இது உதவி புரியும் எனவும் நிர்வாகிகள் சொல்லியிருக்காங்க. எனவே இன்றைக்கு கூட்டத்துல பல்வேறு முக்கியமான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். கூட்டணி குறித்தும் பேசியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் OPS, டிடிவி, சசிகலா ஆகியோருடைய ஆதரவாளர்களை மீண்டும் கட்சியில் சேர்க்க வேண்டும். இது இன்று காலை கூட OPS உடைய ஆதரவாளர்கள் பலரும் மீண்டும் அதிமுகவில் இணைந்திருக்கிறார்கள். எனவே இந்த 3 பேருடைய ஆதரவாளர்களை கட்சியில் சேர்த்த வேண்டும் என்பன போன்ற முக்கியமான கருத்துக்களை கட்சி தலைமை தொண்டர்களிடம் தெரிவித்திருக்கிறது. அதிமுகவோட கூட்டத்துல என்னென்ன விஷயங்கள் குறித்து பேசினாங்க அப்படின்னு குறிப்பிட்டீங்க. குறிப்பா வர்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியோட கோரிக்கை வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையை அதிமுக நிர்வாகிகள் முன் வச்சிருக்காங்க. ஆனா என்ன பிரச்சனைனா, இதுவரைக்கும் நடந்த தேர்தல்கள்ல கூட்டணியே இல்லாமதான் நாம் தமிழர் கட்சி தேர்தலை சந்திச்சிருக்காங்க. ஒருவேளை இவங்க கூட்டணிக்கான இனிஷியேட்டிவை எடுத்தாலும் கூட அவங்க தரப்பு விளக்கம் என்னவா இருக்கும்? இந்த கூட்டணி அப்படிங்கிறது சாத்தியப்படுமா? நிச்சயமாக கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களுக்கு CBI விசாரணை கோரி சென்னையில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சி ஆதரவு தெரிவித்தது. அதற்கு நன்றியும் அந்த மேடையிலேயே எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். நேற்றைக்கு சாட்டை துரைமுருகன் கைதிற்கு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனத்தை தெரிவித்தார். ஜெயக்குமார் போன்றவர்களும் கடும் கண்டனத்தை தெரிவித்தார்கள். இந்த 2 பேருக்குமான அந்த உறவு என்பது நாளுக்கு நாள் தொடர்ந்து கொண்டிருப்பதை பார்க்க முடியுது. ஆனால் இடும்பவனம் கார்த்தி போன்ற கட்சி தலைவரிடம் அவங்க பேசும்போது எங்களுக்கு வாய்ப்பே கிடையாது, நாங்கள் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக தான் நாங்கள் இயக்கத்தை தொடங்கினோம், எனவே அவர்களோட கூட்டணி என்பதற்கான வாய்ப்பே இல்லை என்று புதிய தலைமுறைக்கு ஒரு வாரத்திற்கு முன்பு கொடுத்த பேட்டியில் தெரிவித்திருந்தார். எனவே இருந்தாலும் தொண்டர்களுடைய விருப்பம் தான் இது. கட்சி தலைமை எப்படி பார்க்க போகிறது என்பதை பார்க்க வேண்டும். அதாவது ஒரு MP தொகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இந்த கருத்தை சொல்ல, ஒவ்வொரு ஜாகிரபிக்கலா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமான கட்சிக்கு செல்வாக்கு இருக்கும். அரக்கோணத்துல நாம் தமிழர் கட்சியினர் அதிகமா இருந்திருக்கலாம். அந்த அடிப்படையில் அவர்களை சேர்த்தால் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கும். அந்த அடிப்படையில் தான் பாட்டாளி மக்கள் கட்சியும் அவர்கள் விரும்புகிறார்கள். எனவே ஜாகிரபிக்கலா ஒவ்வொரு பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு விதமான கருத்தை தெரிவிக்கிறார்கள். நேற்றைக்கு அதிமுகவுடைய கருத்து கலந்துரையாடல் கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் வேறு மாதிரியான கருத்தை தெரிவித்தார்கள். இப்பொழுது அதிமுக கூட்டத்துல உறுப்பினர்கள் என்னென்ன கோரிக்கைகளை வச்சாங்க அப்படிங்கறது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை சொன்னீங்க. நீங்க இணைப்பிலேயே இருங்க. தொடர்ந்து நம்மிடையே இது தொடர்பாக பேசுவதற்காக பத்திரிகையாளர் ஐயநாதன் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், அதிமுக கூட்டத்துல ஒரு முக்கியமான கோரிக்கையை அதிமுக உறுப்பினர்கள் முன் வச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினரோட கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கறதா அந்த யோசனை. இது தொடர்பான உங்களோட கருத்து என்ன? நாம் தமிழர் கட்சியோட அவங்க கூட்டணி தாராளமா வைக்கலாம். நாம் தமிழர் கட்சி ஒத்துக்கிட்டா என்ன ஆகும்? விஜயகாந்தனுடைய தேமுதிக ஆன மாதிரி ஆகும். 2011 தேமுதிக அதிமுகவோட கூட்டணி போட்டுச்சு. அதுக்கப்புறம் தேமுதிக கட்சியே இல்லைன்ற அளவுக்கு 2016 கடுமையான தோல்விகளை சந்திச்சு இப்பதான் மறுபடியும் அவங்க எமர்ஜ் ஆகுறாங்க. 12 வருஷத்துக்கு அவங்களுடைய கட்சி ஒண்ணுமில்லாத அளவுக்கு படு மோசமான தோல்விகளை சந்திச்சுட்டு வந்தது. அப்போ நாம் தமிழர் கட்சி இதேதான், ஒரு மாற்று அரசியலை முன்வைத்து தொடங்கப்பட்ட ஒரு கட்சி. எந்த கட்சிகளுக்கு எதிரான மாற்றா அது முன்வைத்தாங்களோ அதே கட்சியோட அது கூட்டணி சேரும் போது என்ன ஆயிடும்னா அதனுடைய மதிப்பு போயிடும், அதை பற்றிய புரிதல் மக்களிடையே போயிடும்.
அப்படி போயிட்டதுக்கு அப்புறம் அந்த கட்சியை வந்துட்டு இழக்கும். இப்ப நாம் தமிழர் கூட்டாது 8% ஓட்டு, அது நம்மளோட சேர்ந்ததுன்னா நம்ம 30-35% ஓட்டு ஆயிடலாம், அது ஒரு பெரிய கூட்டணி ஆயிடும் அப்படின்னு சொல்லுவீங்க. அது ஒரு எலெக்ஷனுக்கு நடந்தா கூட நடக்கலாம். ஆனா நாம் தமிழர் கட்சி அதோட தனித்தன்மை எழுந்துருச்சு அப்படின்னோம்னா அந்த கட்சியால ஒண்ணும் பண்ண முடியாது, எழுந்திருக்க முடியாது. யாரை பார்த்து ஊழல் அது இது அப்படி சொல்லிட்டு நீங்க குற்றம் சாட்டிட்டு இருக்கிறீங்களோ அந்த இடத்துல போயிட்டு நீங்க சரண்டர் ஆனீங்க அப்படின்னோம்னா அந்த கட்சியினுடைய அடிப்படை இருப்பே சந்தேகத்திற்கு இடமானது ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த கட்சியில அந்த தமிழ் தேசியம் அப்படி இப்படிலாம் சொல்லக்கூடிய எதுவுமே எடுபடாது. ஒரு தனித்த ஒரு அடையாளமா தனித்த ஒரு என்டிட்டியா அது இருந்து அந்த கட்சி போகும்போதுதான் அதால வந்துட்டு வெற்றி பெற முடியும், வளர முடியும், வெற்றிக்கு உதவ முடியுமே தவிர அது ஏற்கனவே எதிர்த்து இருக்கிறவங்களோட போயிட்டு கூட்டணி போட்டுச்சு அப்படின்னோம்னா கூட்டணி போடக்கூடிய அந்த பெரிய கட்சிக்கு தான் வந்துட்டு அது பலமளிக்குமே ஒழிய நாம் தமிழர் கட்சிக்கு அந்த ஒருத்தருக்கு பலமளிக்காது, பயனளிக்கும். நாம் தமிழர் கட்சி வந்து கூட்டணி வச்சா அவங்களுக்கு இருக்கிற என்னென்ன மாதிரியான பாதகங்கள்லாம் விளையும் அப்படின்னு குறிப்பிட்டீங்க. ஆனாலும் கூட அதிமுக நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு இணக்கமான சூழல் இருக்கிறதா செய்தியாளர் கூட குறிப்பிட்டாரு. எனவே அது சாத்தியமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல, அது வந்துட்டு சீமானுடைய முடிவுக்கு உட்பட்டது. சீமான் எப்படி முடிவு எடுக்கிறாரோ அதான் அந்த கட்சி, அது அவருடைய கட்சி, அவர் எப்படி முடிவு எடுக்கிறாரு அப்படிதான். ஏன்னா போன முறையே என்ன அழைச்சாங்க, 21 தேர்தலுக்கு என்ன வந்துட்டு கூப்பிட்டாரு, எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டாரு, நான் தான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அவரு ஏன் அப்போ போல? அவரு இப்பத்திக்கும் பெரிய வாக்கு வித்தியாசம் இல்ல, போயிருக்கலாம்ல, ஏன் போல? இதுதான் காரணம். ஒரு மாற்று அரசியலை முன்வைக்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிக்கு வந்துட்டு பலம் சேர்க்கிற விதமா அவங்களோட போய் கூட்டணி சேர்ந்தா 10 எம்எல்ஏக்காகவோ 20 எம்எல்ஏக்காகவோ போய் சேர்ந்தாங்க அப்படின்னோம்னா அழிய போறது நாம் தமிழராக தான் இருக்கும். அதுல பலன் பெறுவது வந்துட்டு அதிமுகவா தான் இருக்கும். இதே தான் 2011 நடந்துச்சு விஜயகாந்த். அதனால தான் விஜயகாந்தனுடைய நான் ஒப்பிட்டு நான் சொன்னேன். அது மாதிரி மாற்று அரசியலுக்கான ஒரு கட்சியை தொடங்கிட்டு அது இல்லாம கூட்டணி தர்மம் அப்படின்னு கூட்டணிக்கு வந்துட்டாங்கன்னா வேற மாதிரியான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் சந்திக்க நேரிடும் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு குறிப்பிட்டு செல்வாக்கு இழக்க நேரிடும். அதான் நீங்க பார்க்கலாம், செல்வாக்கு இழக்க நேரிடும். மற்றபடி மரியாதை அதெல்லாம் வேற, செல்வாக்கு இழக்க நேரிடும். மக்கள்கிட்ட செல்வாக்கு போயிடும். புரியுது சார். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை சொன்னதற்கு நன்றி. நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிக ஆடி சேல், தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.